குட் மார்னிங். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நம்மளோட பிரச்சனைகளுக்கு யார் காரணம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால் உருவாகக்கூடிய தொடர்ந்து அந்த பிரச்சனைகளால் நமக்கு இப்போ மன உளைச்சலோ கஷ்டங்களோ வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு தடவை வந்துடும், அதுக்கப்புறம் அது பெருசாக நம்மளை அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம சிந்திக்க நம்மளுடைய மனசு தான் அந்த கவலைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக அமையும். கரெக்டாக சொல்லிட்டேன், கரெக்ட். ஸோ நம்ம பிரச்சனைகள் எப்பயுமே வந்து போயிட்டே தான் இருக்கும். மனசை மட்டும் திடமாக தைரியமாக கொஞ்சம் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கான வலிமையோடு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மன வலிமை அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வதற்கான தைரியத்தையும் சொல்யூஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் மன உளைச்சலுக்குள்ளே போயிடாதீங்க. வரதான் செய்யும். பிரச்சனைகள் வந்தால் அது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. லைஃப் இஸ் குட் எப்பயுமே. ஸோ அதனால் வரட்டும், பார்த்துக்கலாம், கடந்து போயிடுவோம் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு இருங்க. சமாளிக்கலாம், எதை வேணாலும் சமாளிக்கலாம். மனசை மட்டும் திடமாக வச்சுக்கோங்க. சரியா? தடா. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க 5:30 மணிக்கு இருந்து ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நேற்று 10 மணிக்கு தூங்கியாச்சு, எழுந்தாச்சு. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் எழுந்திருக்கும் போது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 4 நிமிஷம் தூங்கிக்கலாம் அப்படின்னு 4 நிமிஷம் தூங்கிட்டு கடன்னு எழுந்திரிச்சு இதுக்கு மேலே தூங்கக்கூடாதுன்னு எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். பட் வெளியே வரலைன்னா இந்த அழகான இயற்கையை எப்படி பார்த்துருக்க முடியும்? 8 மணிக்கு மேலே ஆச்சுன்னா பயங்கர ஹாட் ஆகிடுது. வெஹிக்கிள்ஸ் வேறு ஓவராக போக ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த மார்னிங் தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க மார்னிங்கை. எழுந்திரிச்சு பாருங்கள், யூ வில் ஃபீல் குட்.